ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு பருப்பு போட்டுக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் 3 ஆட் பண்ணிவிட்டு தேவைன்னா வரமிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காரம் அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன், அதனால் நான் வரமிளகாய் போடலை. தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா வெஜிடபிள்ஸ், அதையெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள், ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருள வதங்கிடும் வெஜிடபிள்ஸ்லாம். அப்புறம் நம்ம வேக வச்சுருப்போம் பருப்பு, அந்த பருப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி கடைஞ்சிட்டு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அந்த பருப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி எல்லாம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.